ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு anithajaganskitchen. இன்றைக்கி நம்ம கீரை வச்சு வெஜ் சோக்கோலியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோக்கோலியான்றது ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ்ஷுங்க. இதை நாங்கள் பாஜி பாலோன்னு கூட சொல்லுவோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல இட்லி அரிசி, அதாவது புழுங்க அரிசி 2 கப் எடுத்துக்கிறேன். அதை 2 to 3 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு நீங்கள் கிரைண்டர் அப்படி இல்லைனாக்கா மிக்சியில் உப்பு போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். நம்ம கெட்டியாக அரைச்ச அரிசி மாவு இப்படி தான் இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த கப்பில் 1/2 கப்பு பருப்பு தண்ணியில் கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 6 சின்ன வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சிறுகீரை அமரந்த் லீவ்ஸ் அதுவும் ஸ்பினச்சும் 2 சேர்த்து சாப்பரில் ஆட் பண்ணி நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்துட்ட பிறகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி 3 விசில்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம அரிசி மாவு கெட்டியாக அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 கையால் உருட்டினீங்க அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டில் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் தட்டில் போடும்போது அரிசி மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த தட்டில். அப்படி இல்லைனாக்கா அந்த பால்ஸ் எல்லாம் போயிட்டு தட்டில் ஒட்டிக்கும். ஸோ இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பால் எடுத்து ரவுண்டாக உருட்டிட்டு ஃப்ளாட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பால்ஸ் போடும்போது இந்த தட்டில் நீங்கள் ஓவர் க்ரௌட் பண்ணாமல் கொஞ்சம் தூரமாக ஸ்பேஸ் விட்டு போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அரைச்ச மாவு தண்ணியாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் அந்த மாவை போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டிங்கனாக்கா தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா அரிசி பால்ஸையும் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தட்டில். இப்போது துவரம் பருப்பும் கீரையும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரைஸ் பால்ஸை கையால் எடுத்து எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஒரே இடத்துல டம்ப் பண்ணாதீங்க, இல்லைனா எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே குக் பண்ண விடுங்க. இப்போ நம்ம ரைஸ் பால்ஸ்லாம் சேர்த்துட்ட பிறகு உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கரைஞ்சிரும். ஸோ அப்படியே விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ 10 minutes நல்லா குக் ஆன பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பேட்ச் செஞ்சு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரைஸ் பால்ஸை அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா குக் பண்ண விடுங்க. இதே மாதிரி நான்வெஜ் வெர்ஷன் கோதுமை மாவு வச்சு மட்டன் சோக்கோலியா எப்படி செய்யலான்ட்டு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் பேட்ச் ரைஸ் பால்ஸ் ஆட் பண்ணி 10 minutes குக் ஆன பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில பால்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அந்த பால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு பிரித்து விட்டுக்கோங்க. எல்லாம் பிரித்து விட்ட பிறகு ஒரு 20 to 25 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. இப்போது 25 minutes குக் ஆன பிறகு நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே நீங்கள் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்முடைய ஹெல்த்தியான கீரை சோக்கோலியா ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.